ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்சிசிஎஃப்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷினை படிப்போம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. மிகப்பெரியனா என்னது? ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? மிகச்சிறிய எண் கொடுத்தா எல்சிஎம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம்மில் 2 நம்பர் கொடுத்துட்டு மீதி கேட்டாங்கன்னா அதை எல்சிஎம் எடுத்துகிட்டு கூட்டிப்போம். ஆனால் ஹெச்சிசிஎஃப்பில் அப்படி பண்ணக்கூடாது. ஹெச்சிசியில் அப்படி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற மீதியை கழிச்சுக்கணும். அதாவது 1230 அதில் 12 கழிச்சா என்ன ஆகும்? 1218. கரெக்டுங்களா? அதேமாதிரி 1926 12 போச்சுன்னா 1914. ஓகேங்களா? இப்போது இந்த 2 நம்பருக்கு 1914க்கும் 1218க்கும் தான் நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதை நான் தனி பேஜில் போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நமக்கு தெரியும் என்ன. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 1218. அடுத்த நம்பர் 1914. ஓகேங்களா? இப்போது இது 2 நம்பருக்கும் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கின்ற பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வகுத்துலேயே. ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை உள்ளே போட்டுங்க, 1914. ஓகேங்களா? அடுத்து சின்ன நம்பரை வெளியே போட்டுங்க, 1218. இப்போது 1218 வந்து 1914 எத்தனை வாட்டி வகுப்படும்? ஒரு தடவை. அப்போ 1218. ஓகேங்களா? இதில் மீதி என்ன வரும்? 14ல் 8 போச்சுன்னா 6. அடுத்தது 0, 10ல் 1 போச்சுன்னா 9. அடுத்தது 8ல் 2 போச்சுன்னா 6. அடுத்தது இந்த மீதியை இந்த 1218 வகுக்கணும். ஓகேங்களா? அப்படி உள்ளே இப்போது 1218 இது உள்ளே போட்டுங்க. அதாவது இந்த நம்பர் இங்கே அப்படியே உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது எத்தனை வாட்டி வகும்? ஒரு தடவை. ஏன்னா 2 தடவை போட்டால் 1300 தாண்டிடும், அதிகமாக போயிடும். அப்போ கம்மியாக இருக்கணும். அப்போ 696. 2 இங்கே 11ல் 9 போச்சுன்னா 2. இங்கே 11ல் 6 போச்சுன்னா 5. இப்போ அடுத்தது இந்த 696 உள்ளே போட்டுக்கணும், 696. ஓகேங்களா? இது ஒரு தடவை வருமா? 522. கரெக்டா? மீதி 4. இங்கே 9 2 போச்சுன்னா 7. 6ல் 5 போச்சுன்னா 1. அடுத்தது மறுபடியும் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இப்போது 522 உள்ளே போட்டுருமா? மீதி 174. மீதி வரத்தை வெளியே போடுவோம். இது எத்தனை வாட்டி போவோம்? 100. ஒரு 3 வாட்டி போட்டு பார்க்கலாம். 4 3 12. 3 21. 12 ஆல்ரெடி மீதி 1 இருக்கும். இங்கே 21 22. மீதி 2 இருக்கும். ஒரு 3 3 4 1 5. ஓகேவா? அப்போது மீதி 0 வந்துடுச்சு, 522. எப்போ 0 கிடைக்குதோ அதுக்கு வெளியில் இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும். நம்மளுக்கு எந்த பாயிண்ட்டில் 0 இந்த மீதி 0 வருதோ அது வரைக்கும் ஹெச்சிசிஎஃப். இப்போது கொஸ்டினை பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களே பாருங்கள். கொஸ்டின் ஆன்சர் வந்து 174. ஓகேங்களா? அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னது? 174. நீங்கள் நார்மல் டானா மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் சில வாய்ப்பாடெலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு 13வது வாய்ப்பாட்லேயோ 17வது வாய்ப்பாட்லேயோ வகுப்படலாம், 23வது வாய்ப்பாட்டில் கூட அது வகுப்படலாம். நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அட்ரஸ் பண்ண முடியாது டக்குன்னு. ஆனால் நீங்கள் இந்த லாங் டிவிஷன் மெத்தடில், அதாவது இந்த வகுத்தலில் அப்படியே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சின்ன நம்பர்ஸ்னால் நீங்கள் டானா போட்டே போட்டுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.